أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورسلا قد قصصناهم عليك من قبل ورسلا لم نقصصهم عليك وكلم الله موسى تكليما. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 354வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 163வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா வஹியை பற்றி பேசிக்கொண்டு வந்த அல்லாஹு தஆலா யார் யாருக்கெல்லாம் நாம் வஹி அறிவித்தோம் என்பதை பற்றி உண்டான நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹு தஆலா சொல்லி காண்பித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வஹி அறிவித்தோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவித்தோம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், வல் அஸ்பாத்தி, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இப்படியாக நபிமார்களுக்கெல்லாம் நாம் என்ன செஞ்சோம்? வஹி அறிவித்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஜபூர் என்ற வேதத்தையும் நாம் கொடுத்தோம். என்ன செஞ்சோம்? அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பித்தோம். அப்ப நபிமார்களுக்கு உண்டான வஹியை பற்றி உண்டான செய்தி என்ன செஞ்சோம்? நம்ம சென்ற வாரத்தினுடைய தஃப்சீர்கள் என்ன செஞ்சோம்? நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு நபிமார்களுடைய காலங்களிலேயும் அந்தந்த நபிமார்களுக்கு எப்பேற்பட்ட சூழல்ல வஹி வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி என்ன செஞ்சோம்? நம்ம பார்த்தோம். வஹி அப்படிங்கிறது யாருடைய புறத்திலிருந்து வருதுங்க? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து. என்னைக்குமே வஹியுடைய செய்தி மாற்றப்படுமான்னு கேட்டால் என்ன செய்யாதுங்க? மாற்றப்படவே படாது. அது சொல்லப்பட்டது மட்டும்தான். சொல்லப்பட்டது மட்டும்தான். எந்த சூழ்நிலையிலேயுமே வஹியினுடைய விஷயங்கள் என்ன செய்யாது? மாற்றப்படாது. நம்மளுடைய அறிவு வேணா என்ன செய்யலாங்க? நேற்று ஒன்று, இன்னைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று என்ன செய்யலாம்? பேசலாம். நான் அப்போ யோசிச்சு பார்த்தேன், அப்போ நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இப்போ இப்படி வச்சுக்கலாம் சொல்கிறோம் இல்லைங்க. நாளைக்கு நிக்கா முடிச்சுக்கலாம் தான் இருந்தோம், யோசனை பண்ணி பார்த்தா எனக்கு மனசுக்கு என்ன செய்யலை? திருப்திப்படலை. ஆனால் வஹீனுடைய செய்திகள் எல்லாமே உறுதி செய்யப்பட்டது, இறுதி செய்யப்பட்டது. அது எந்த விதமான மாற்றமும் என்ன செய்யாதுங்க? வஹீல வராது. அப்படி அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு நாம வஹி அறிவிச்சோம் அப்படின்னு என்ன செஞ்சோம்? சொல்லுகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் வஹி அறிவிச்சோம். யூத நசாராக்கள் கேட்டாங்க, வஹி அப்படின்னாவே யாருக்கு தான் இருக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் தான் வஹி வந்துச்சு, வேற எந்த நபிக்கும் என்ன செய்யல? வஹி வரல. ரெண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட வஹி முடிஞ்சு போச்சு. வஹி என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எந்த நபிக்கும் வஹி வரல, நீங்க என்ன புதுசா எனக்கு வஹி வருதுன்னு பேசுறீங்கிறப்ப தான் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தி என்ன செஞ்சான்? இந்த சமூகத்திற்கு என்ன செய்யறான்? சொல்லி கொடுக்குறான். மூசாக்கு மட்டும் வஹி வரலப்பா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் வரைக்கும் என்ன வந்திருக்குது? வஹி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு சில நபிமார்களுடைய பெயர்கள் என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். அதை சார்ந்து இருக்கிற விஷயங்கள் என்ன செஞ்சோம்? நாம சென்ற வாரத்தினுடைய தஃப்சீர்ல பார்த்தோம்.
இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எப்படி வஹி வந்துச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வந்த வஹிகள் எப்படி என்பதை பற்றி உண்டான செய்தி என்ன செஞ்சா நாம பார்த்தோம். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 164வது வசனம், அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாகவே அல்லாஹ் தஆலா ஒரு செய்தி என்ன செய்யறான் நமக்கு இந்த வாரத்தில் சொல்லி கொடுக்குறான். என்ன, நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், வஹி அறிவித்தோம்ங்கிற பெயர்கள்ல அல்லாஹ் தஆலா யார் பேரை சொல்லலைங்க? யார் பேரை சொல்லல? மூசா அலைஹிஸ்ஸலாம் பேரை சொல்லல. ஏன் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேரை சொல்லல? அவங்க ஒத்துக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க? ஒத்துக்கிட்டாங்க. யார் பேரை நீங்க சொல்லலைன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தான் வஹி வந்துச்சுன்னு அவங்க முழுசா ஒத்துக்கிட்டாங்கல்ல. ஒத்துக்கொண்ட காரணத்தினால அந்த பேரை திருப்பி ரிப்பீட் பண்ண தேவையில்லைன்னு அல்லாஹ் தஆலா முடிவு பண்ணி இத்தனை நபிமார்களுடைய பெயரை சொல்லுகிற போது யார் பேரை சொல்லல? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பேரை அல்லாஹ் தஆலா சொல்லல. சரி, இந்த ஆயத்து என்ன செய்து இறங்குது மதீனா நகரத்தில். இறங்கின உடனே யூத நசாராக்கள் வஹியை பத்தி அல்லாஹ் இவ்வளவு சொல்லியிருக்காங்க, அதை காது கொடுத்து கேட்கல. நல்லா விளங்கிக்கணும். வஹி எப்பேற்பட்டதற்குண்டான சிறப்புகள் அல்லாஹ் சொல்றாங்க, அதை காது கொடுத்து கேட்கல. அவங்க கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். என்ன கேட்டாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு வஹி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னவொன்னே அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? பதில் கொடுத்துட்டான். இப்போ இவங்க இந்த ஆயத் இறங்கின உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஆயத் இறங்கி முடிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்க? இத்தனை பேர்த்த சொன்னான்ல, ஏன் அல்லாஹ் ஏன் மூசாவை சொல்லலைன்னு கேட்டான். என்னங்க புரியுதுங்களா? ஏண்டா நீ தானப்பா அப்பவே ஒத்துக்கிட்டேல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி வந்துச்சுங்கிறத நீ ஒத்துக்கிட்டேல, ஒத்துக்கிட்ட காரணத்தினால் அந்த பேரை ஏன் நான் திரும்ப சொல்லணும்? யார் விட்டுட்டா? அல்லாஹ் விட்டுட்டான். நீ தான் அந்த விஷயத்துல முழுசா ஈமான் கொண்டிருக்கல, யார் விட்டுட்டா? அல்லாஹ் விட்டுட்டான். இப்போ இவன் கேட்கிற கேள்வி என்னன்னா, யூத நசாராக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி இருக்கிறான், யூசுப் இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி இருக்கிறான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி இத்தனை பேர்த்த சொன்ன அல்லாஹ் தஆலா எங்க நபி மூசாவை ஏன் அல்லாஹ் சொல்லலன்னு கேட்டாங்க. என்னங்க கேள்வி புரியுதுங்களா? சம்பந்தம் இல்லாம ஒரு புதர்க்கமான கேள்வி. அடுத்த கேள்வி என்ன செய்யறாங்க? ஆமா, இப்ப நாடாளுமன்றத்தில் நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அதை இதை கேட்டீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். யூதர்களுடைய விஷயமே என்ன தெரியுமா? ஒரு கேள்வி, ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சிச்சுட்டாக ஹிஸ்டரியே கிடையாது. என்னங்க, அது முடியறதுக்குள்ள அடுத்த பஞ்சாயத்தை என்ன செய்வாங்க? அதுல இருந்து என்ன செய்வாங்க? துவங்குவாங்க. என்ன இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, பேச்சை முடிச்சீங்களான்னு கேட்டா யார் முடிக்க மாட்டா? எதையுமே யூத நசாராக்கள் எதையுமே முடிச்சதாக சரித்திரம் கிடையாது. ஒரு சண்டையா இருக்கட்டும், ஒரு பேச்சாக இருக்கட்டும், ஒரு விஷயமாக இருக்கட்டும், வெட்டுன்னு துண்டுன்னுங்கிற பேசுற பழக்கமே கிடையாது. வளன்னு இழுத்துட்டு போற பழக்கம் யாருடைய பழக்கம்? யூத நசாராக்களுடைய பழக்கம். அங்கேயே நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம், சரின்னு ஒத்துக்கிட்டா இப்போ இங்கே பிரச்சனை இல்லை. இவங்க இது குதர்க்கமான அடுத்த கேள்வி கேட்குறாங்க. இவ்வளவு பேரை சொன்ன அல்லாஹ் தஆலா ஏன் மூசாவை பற்றி ஏன் சொல்லலை? அல்லாஹ் அதுக்கு என்ன பதில் சொன்னான் தெரியுமா? என்னங்க நாயகமே, இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறுகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறவே உங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறோம். என்னங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பேர் வரலன்னு இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 1,24,000 நபிமார்கள்ல இந்த குர்ஆன்ல நாம சொன்ன நபிமார்கள் எத்தனை பேருங்க? 25 பேர். இந்த 25 பேர்ல எத்தனையோ நபிமாருடைய வரலாறவே நம்ம சொல்லாம இருக்கிறோமே நபியே, இவங்க அதை பத்தி கேட்கல. நல்லா கேட்கிறாங்க. என்னங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பேர் வரலன்னு இவங்க கேட்கிறாங்களே, நம்ம எத்தனையோ நபிமாருடைய வரலாறுகளே என்ன செய்யறோம்? இன்னும் நம்ம சொல்லாம இருக்கோம். ஏன் அல்லாஹ் தஆலா சில நபிமார்களுடைய பேர வரலாறுகளை சொல்லி சில நபிமாருடைய வரலாறை சொல்லாம இருக்கிறாங்க? அதுல என்ன இருக்குதுங்க? சில நுட்பங்கள் இருக்குது, சில அற்புதமான சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களுக்காக வேண்டி நபிமாருடைய வரலாறு என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா பேரை மட்டும் சொல்லி இருக்கிறான், ஆனா வரலாறு என்ன செய்யலைங்க? அல்லாஹ் தஆலா சொல்லிக்காங்க. இப்போ அந்த ஆயத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நன்றாக விளக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆயத்தை முடிக்கிறப்ப அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியோட முடிக்கிறாங்க. அந்த செய்தியான வார்த்தையை கேட்டவன தான் யூத நசாராக்களுக்கு சிரிப்பே வருது. என்ன பாருங்க, சூரத்து நிசாவினுடைய 164வது வசனம். வருசுலன் கது கசஸ்நாஹும் அலைக மின் கபில். நாயகமே, உங்களுக்கு சில நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஓதி காண்பித்து இருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். சில நபிமார்களுடைய வரலாறுகளை, இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாறு என்ன செஞ்சிருக்கிறோம்? நாம சொல்லி இருக்கிறோம். வருசுலன் லம் நக்சுசுஹும் அலை. சில நபிமாருடைய வரலாறுகளை உங்களுக்கு நாம வரலாறுகளை எடுத்து சொல்லாமலே என்ன செஞ்சிருக்கிறோம்? இருக்கிறோம். அப்போ ஒரு சாப்டர்ல நபிமாருடைய வரலாறு இருக்குது, இன்னொரு சாப்டர்ல என்ன இல்லைங்க? நபிமாருடைய வரலாறுகள் இல்லை. ஆக மொத்த நபிமாருடைய பெயர்கள் இருக்குது, ஆனா என்ன இல்லை? வரலாறு இல்லை. செய்தி முடிச்சுட்டு அல்லாஹ் சொல்றான்,
கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா பேசினான். என்ன சொல்றாங்க இவங்க தானே கேட்டாங்க, மூசா பேர் வரல, மூசா பேர் வரலன்னு. அல்லாஹ் ஆயத்தை எப்படி முடிக்கிறான் பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து இடத்திலே அல்லாஹ் தஆலா பேசினான். எப்படி என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா ஆயத்தை முடிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் எங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் பேர் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்ப விளங்குறத எதை விளங்கணுமோ அதை என்ன செய்யறது இல்லைங்க, விளங்கல. எதை விளங்கணுமோ அந்த யூத நசாராக்கதை என்ன செய்யலங்க, விளங்கவே இல்லை. விளங்காம அதுல இருந்து ஒரு தேவையில்லாத ஒரு கொஸ்டினை என்ன செய்யறாங்க யூத நசாராக்கள் எடுக்கிறாங்க. இது யாருடைய பழக்கம்? யூத நசாராக்களுடைய பழக்கம்ங்கிறத அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு திரும்பவும் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அப்ப இந்த ஆயத்துல சொல்லப்படுகிற ரெண்டு விஷயங்கள். ஒன்னு, சில நபிமாருடைய பெயர்களை அல்லாஹ் தஆலா சொல்லி அவன் வரலாறுலயே என்ன செஞ்சிருக்கிறான், சொல்லி இருக்கிறான். சில நபிமாருடைய பெயர்களை மட்டும்தான் சொல்லி இருக்கிறான், அவங்களுடைய ஹிஸ்டரி என்ன செய்யப்படலை இந்த குர்ஆன் ஷரீஃப்ல இல்ல. மூணாவது ஒரு விஷயம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க, பேசினேன்னு என்ன செய்ய அல்லாஹ் தஆலா முடிக்கிற அந்த ஆயத்தை. சரி, உலகத்துல எத்தனை நபிமார்கள் வந்தாங்கன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நாயகமே உலகத்துல எத்தனை நபிமார்கள் வந்தாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க. அதுல 313 ரசூல்மார்கள் என்ன செஞ்சாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இப்ப 1,24,000 நபிமார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது எத்தனை பேருங்க? 25 பேரை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த 25 பேரை வரிசையா நம்மளால சொல்ல முடியுமான்னா சொல்லலாம். என்ன சொல்லலாம், சொல்லலாம். முன்ன பின்ன என்ன செய்வோம் சொல்லுவோமே ஒழிய, ஆனா 25 நபிமாருடைய வரிசையோடு என்ன செய்யறோம் சொல்லுகிற போது அல்லாஹு தஆலா இந்த ஆர்டர் பிரகாரம் தான் இந்த சமூகத்திற்கு என்ன செஞ்சான், அந்த நபிமார்கள் என்ன செஞ்சு அனுப்பிச்சு வச்சான். இப்ப 25 இருக்குது பாருங்க, 25 5 வகுத்தோம்னா எத்தனைங்க, 5. இப்ப பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனையா இருக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம். 5 ஆச்சுங்களா? 5 ஆயிடுச்சு. அப்புறம் பாருங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். 5 ஆச்சுங்களா? எத்தனை? 5 5 10. அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம். எத்தனை? 15 ஆச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், துல் கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம். 20 ஆச்சு. எத்தனை ஆச்சுங்க? 20 ஆச்சு. அல் யஸா, அந்த நபிக்கு பேர் எத்தனை என்னங்க? அல் யஸா. யஸா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். 25வது இருலோகத்தின் சர்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ 25 நபிமாருடைய பெயரையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் என்ன செய்யறாங்க, பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். சில நேரங்களில் நபிமாருடைய வரிசையாக சொல்லுகிற போது சில நபிமாருடைய பெயர் இருக்கும், சில நேரத்தில் நபி இருக்காது. ஆனால் மொத்த குர்ஆன் ஷரீஃபில் இந்த 25 நபிமாருடைய பெயர்கள் என்ன செய்யுதுங்க, இருக்குது. சரி, இதுல 25 நபிமார்களுள்ள அல்லாஹ் தஆலா 4 நபிமாருடைய ஹிஸ்டரியை குர்ஆன்ல சொல்லலைங்க. என்னங்க, 4 நபிமாருடைய வரலாறுல எதுல இல்லைங்க, குர்ஆன் ஷரீஃப்ல இல்லை. பெயர் இருக்குது, அவங்க நல்லோர்கள்ங்கிற வார்த்தை என்ன செஞ்சிருக்கான், சொல்லியிருக்கிறான். ஆனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை போலோ, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போலோ, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போலோ, இன்ன பிற நபிமார்களை போல வரிசையாக ஏதேனும் ஒரு தொடராக வரலாறு சொல்லியிருக்கிறான்னு கேட்டா என்ன இல்லைங்க, இல்லவே இல்லை. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், என்னங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி குர்ஆன்ல இருக்குது. இன்னஹு கான சித்தீக்கன் நபிய்யா வரஃபஅனாஹு மகானன் அலிய்யா. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் உண்மையான நபி, அவங்கள நம்ம வானத்துக்கு உயர்த்திட்டோம்னு என்ன செய்யறான் சொல்றான ஒழிய அவங்கள பற்றி உண்டான ஹிஸ்டரி இல்ல. என்ன இல்லைங்க, இல்ல. துல் கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம், என்ன பேருங்க, துல் கிஃபுல். துல் கிஃபுல்னா என்ன அர்த்தம் தெரியுமா, டபுள் மடங்குன்னு அர்த்தம். என்ன அர்த்தம், ஒருத்தருக்கு இருக்கிற சக்தியை விட இன்னொருத்தருக்கு அந்த சக்தி, 2 பேர்த்துடைய சக்தி இருந்துச்சுன்னா அவருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, எப்ப இவர் ஒரு ஆள் அல்லப்ப 2 ஆளுன்னு சொல்றோம்லங்க. துல் கிஃபுல், 2 சக்திகளை கொண்டிருக்கிறவர் என்ன செய்வாங்க, அதுக்கு சுசகமான அர்த்தத்தை சொல்லுவாங்க. அது ஏன் அந்த பேர் வந்துச்சுங்கிறத நான் இந்த தஃசீருடைய கடைசியில நான் சொல்றேன். 3வது அல் யஸா. என்னங்க, அல் யஸா. இந்த நபியினுடைய வரலாறு பேர் இருக்குதான்னா என்ன இல்லை, குர்ஆன்ல இல்ல. இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் 4வது யாருங்க, இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு துனியாவில் இல்யாஸ்ங்கிற பேரே இல்லை. என்ன இல்லைங்க, துனியாவில் அவர் இருப்பார். அவர் எப்ப பிறந்தவராக தான் இருப்பார்,
1980, 75, 65 பிறந்தவராக தான் இருப்பார். இன்னைக்கெல்லாம் இலியாஸுங்கிற பேர் என்ன இல்லைங்க, ரொம்ப ரொம்ப கம்மியாக போச்சு. கம்மியாக போச்சுங்கிறத விட 0.5% என்ன இது இருக்குது. இந்த நபிமாருடைய பெயரை வைக்கிறதுக்கு நாம நம்ம பிள்ளைங்களுக்கு வைக்கலைன்னா நம்ம பேரர்களுக்காச்சும் வைக்கிறதுக்கு பாருங்க. அதெல்லாம் நடக்கிற வேலைங்க அசர்த்து என்னங்க அப்படின்னு என்ன செஞ்சிடாதீங்க, கேட்டுறாதீங்க. ஒவ்வொரு நபிமாருடைய பெயர்கள்லையும் அல்லாஹு தஆலா ஒரு சிஃபத்தை வச்சிருக்கிறான். என்ன வச்சிருக்கிறான்? ஒரு அழகான ஒரு தன்மை என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹு தஆலா வச்சிருக்கான். அப்ப இந்த 4 நபிமாருடைய பெயரை அல்லாஹ் என்ன எதுல சொல்லலைங்க, குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லல. ஃபர்ஸ்ட் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம், அல் யஸா அலைஹிஸ்ஸலாம், அடுத்து இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம். இந்த 4 நபிமாருடைய பெயர்களும் குர்ஆன்ல இருக்குது. அவங்க நல்லவங்கன்னு இருக்குது, நபீன் இருக்குது, சாலிஹானவங்கன்னு இருக்குது. ஆனா என்ன இல்லைங்க, ஹிஸ்டரி கிடையாது. இந்த 4 நபிமார்கள்ல யாரோடையாவது நபிமாருடைய வரலாறு கேட்ட மாதிரி இருக்குங்களா? நீங்க 4 நபிமார் சொன்னோம்ல, யார் சொன்னோம்? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம, அப்படியே கேட்ட மாதிரி என்ன செய்ய ஞாபகத்தில் இருக்கு. துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரியே இல்லை. என்ன இல்லை, கேட்ட மாதிரியே இல்லை. அல் யஸா அலைஹிஸ்ஸலாம் பேரே கேட்கலங்க. சத்து என்ன சொல்றாங்க, இது பேரவே நான் கேட்ட மாதிரி இல்லை. இதுல எதுல வர்ற பேரு, குர்ஆன்ல வர்ற பேர். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் வேணா கேட்டிருக்கிறோம், என்ன கேட்டிருக்கிறோம், பேர் வேணா கேட்டிருக்கிறோம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி உண்டான செய்தி வரலாறுகள்ல நிறைய இடங்கள் என்ன செய்து கிடைக்குது. துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி உண்டான செய்திகளும் என்ன செய்து கிடைக்குது. இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் அல் யஸா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி உண்டான செய்திகள் வரலாற்றுகளிலேயே குறைவாகத்தான் என்ன செய்யுதுங்க, கிடைக்குது. என்ன செய்யுது, குறைவாகத்தான் கிடைக்குது. இதுல வரலாறு அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய 2 வரலாறு இருக்குது, 2 விஷயம் இருக்குது. ஒன்று உண்மையான வரலாறுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று புகுத்தப்பட்ட வரலாறுன்னு ஒன்று இருக்குது. சொல்ற புரியுதுங்களா? இந்த வரலாறை நாம படிக்கிறப்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போயிடக்கூடாது. இது அசல் வரலாறா இல்ல புகுத்தப்பட்ட வரலாறா நம்ம என்ன செய்யாது தெரியாது. இன்னைக்கு பத்திரிக்கை படிக்கிறீங்க இல்லைங்க, என்னங்க காலையில் எந்திரிச்சு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, என்ன இதெல்லாம் படிச்சா நம்பர் மாதிரியே இல்லைன்னு என்ன சொல்றோம், சொன்னோம்டா நமக்கு என்ன வருது, எப்ப இந்த பேப்பரை வாங்கினா இவன் பூரா புழுகப்பா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இவன் பொய்யத்தான் பேசுவான், இவன் பேப்பர் படிச்சா என்ன ஆகும், பொய் தான் தெரியும். அது மாதிரி ஷியாக்கள் இருக்காங்க இல்லைங்க, யாருங்க ஷியாக்கள் தெரியும் இல்லைங்க, போரா முஸ்லீம் இருக்காங்க இல்லை, அவங்கள ஒரு ஒரு தலைமை கொண்டோம். ஈரான்ல இருக்கிறது பூரா யார் தான், ஷியாக்கள் தான் இருக்கிறாங்க. இந்த ஷியாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா வரலாறை சகட்டு மேனிக்கு திணிக்க ஆரம்பிச்சாங்க. என்னங்க, சகட்டு மேனிக்கு வரலாறுகளை திணிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா வரலாறுகளையும் உள்ளுக்குள்ள இறங்கி வரலாறவே என்ன செஞ்சாங்க, மாற்ற ஆரம்பிச்சாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடும் ஒன்று கூட. அல்லாஹ் தஆலா நபிமாருடைய வரலாறுகளை என்ன செஞ்சாங்க, அந்தந்த காலங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள்ல, அந்தந்த நேரங்களில் ஏற்பட்ட நல்ல நிகழ்வுகள்ல சமூகத்தில் என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா வரலாறாக என்ன செஞ்சான், கோர்வை செஞ்சு வச்சு இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், அந்த வரலாறை படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அரபியில கஸஸுல் அன்பியான்னு ஒரு கிதாப் ஒன்று இருக்குது. நபிமார்களுடைய வரலாறுகள் என்ன செய்து இருக்குது, நபிமாருடைய வரலாறுகள் இருக்குது. அந்த வரலாறு மிக மிக ஊர்ஜிதமானது, உண்மையானது. அதுல எந்த விதமான புருடாவும் இல்லை. எல்லாமே குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு இணங்கவே என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த வரலாறுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்டா, நாம இதுக்கப்புறம் சொல்ல வர்ற செய்தியெல்லாம் இது ஏதோ அஜர்த்து கேட்ட மாதிரி தெரியலையே, புதுசா இருக்குது. எப்படி இந்த யஸாங்கிற பேரவே நான் இப்பதான் கேட்கிறேன், என்னங்க யஸாங்கிற பேரவே இப்பதான் கேட்கிறேன், அஜர்த்து சொல்ற இந்த வரலாறு இப்பதான் கேட்கிறேன்னா இது ஏதோ உருண்ட மாதிரி வரலாறுலாம் கிடையாது. நாம சொல்ல வர்ற செய்திகள் அனைத்தும் என்னதுங்க, உண்மையானது, ஊர்ஜிதமானது. இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 நபிமாருடைய வரலாறு இருக்குது. ஒன்னு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம். என்னதுங்க, துல்கிஃபில். யஸான்னு ஒரு நபி இருக்கும்லங்க, யஸாங்கிற நபி வரலாறு பேர் தான் இருக்குது, அவங்கள வரலாறு இல்லை. இந்த யஸா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, வஃபாத்தாக போகிற நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில், என்னுடைய நுபுவத்தை நான் என்ன செய்யறேன், இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு போகிறேன். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது இவருடைய பேச்சும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவர்கிட்ட 3 விதமான தன்மைகள் இருக்கணும். அந்த தன்மைகள் இருக்கிற போது அவரை இந்த சமூகத்திற்கு தலைவராக நான் நியமிச்சுட்டு போகிறேன். ஒன்று, பகல் முழுக்க நோன்பு வைக்கணும், இரவு முழுக்க நின்று வணங்கணும். 3வது, மனித சமூகத்திலேயே பெரும் பொறுமையாளராக இருக்கும். இந்த 3 தன்மையும் யார்கிட்ட இருக்குதோ அவர்கிட்ட என்னுடைய நுபுவத்தை ஒப்படைச்சிட்டு இந்த சமூகத்துக்கு தலைவராக ஆக்கிட்டு நான் மௌத்தா போக போறேன்னு சொன்னாங்க யஸா அலைஹிஸ்ஸலாம்.
இந்த மூணுமே எங்கேயாவது இன்னைக்கு துனியாவில் சாத்தியமானு கேட்டால் கிடையவே கிடையாது. என்னங்க, பகல் முழுக்க நோன்பு வைக்கிறது, வெயில் காலத்தில் அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இரவு முழுக்க நின்று வணங்குகிறது, அதுவும் இல்லை. அப்புறம் பொறுமையிலையும் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது. அப்போ எந்திரிச்சாங்க துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம். இந்த துல்கிஃபுல் சொல்றோம்லங்க, அவங்க எந்திரிச்சாங்க. இந்த மூணு தன்மையும் நான் என்ன செய்யறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுகிறேன். என்ன செஞ்சாங்க, பகல் முழுக்க நோன்பு வைக்கிறேன், இரவு முழுக்க என்ன செய்யறேன், நான் நின்று வணங்குகிறேன், பொறுமையிலையும் மிக பொறுமையாளராக நான் என்ன செய்யறேன் இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுக்கு இணங்க நுபுவத்தை ஒப்படைச்சிட்டு என்ன செஞ்சாங்க, அல்-யஸா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. இப்போ ஊருக்கு தலைவர் யாரு, துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம். யாருங்க, துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் தான் ஊருக்கு தலைவர். இவங்களுக்கு அசல் விஷயம் என்ன தெரியுமா, பொறுமையா இது தொழுதெல்லாம் ஓகே, நோம்பு வச்செல்லாம் ஓகே, ஆனா பொறுமையிலையும் மிக உயர்வான பொறுமையோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சாத்தியம் இல்லை, ரொம்ப கஷ்டம். இதை எப்படியாச்சும் கெடுக்கிறதுக்கு யார் உள்ள வர்றா, சைத்தான் உள்ள வர்றா. ஏங்க நாம பார்க்குற இப்போ ஹிஸ்ட்ரிலாம் உலகம் படைக்கப்பட்ட காலத்துல உள்ள சமாச்சாரத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ நேற்று இன்னைக்கு இல்லை. சைத்தான் எப்போ கீழே வந்தானுங்க, மேலே தான் இருந்தான். எப்போ கீழே வந்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூட யார் வந்துட்டான், ஆமா வந்துட்டான். இவன் வந்தவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்ன வரைக்கும் எங்க இருக்கிறாங்க, ஆமா எல்லாம் மௌத்தா போயாச்சு, அவனுக்கு என்ன இல்லைங்க. ஆமாங்க, எப்பேற்பட்ட ஆட்சி அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருக்கிறான் பார்த்தீங்களா. கால அன்பிர் நீ, எனக்கு கொஞ்சம் சந்தர்ப்பத்தை கொடு அப்படின்னு யார் கேட்கிறா, சைத்தான் கேட்கிறான். கொடுத்துட்டேன் நான், எது வரைக்கும், உலகம் அழிகிற காலம் வரைக்கும் யாருக்கு இருக்கு, ஆமா சைத்தான் இருக்கு. இப்ப சைத்தான் ஒரு முடிவு பண்ணா, நோன்பு பிரச்சனை கிடையாது, தொழுகையும் பிரச்சனை கிடையாது, பொறுமையிலையும் ரொம்ப பொறுமையாளர்னு சொல்றாங்களே, அதை சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு யாரும் உள்ள வர்றா. இவங்களுடைய துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பழக்கம் என்னன்னு சொன்னோம்னா, இரவு நேரத்தில் நின்று வணங்குறதுனால பகல் நேரத்தில் லொஹுர் தொழுதுட்டு அசர் வரைக்கும் என்ன செய்வாங்க, தொழுகுவாங்க. நம்ம காலத்தில் இருக்கிற லொஹுர் அசருங்கிற வணக்க வழிபாடு கிடையாது. அன்றைக்கு பெயர் இருக்குது, பகல் நேர தொழுகை, மாலை நேர தொழுகைன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் என்ன செய்வாங்க, தூங்குவாங்க. ஒரு மனுஷனுக்கு தூக்கத்தை தொல்லை பண்ணா என்ன வருங்க, கோவம் வரும் இல்லை. லொஹுரு தொழுது முடிச்சுட்டு அல் துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சைத்தான் என்ன செய்யறான், கதவை தட்டுறான். எப்படி தட்டுறான், மனிதனுடைய தோற்றத்திலேயே ஆக கிழவனுடைய தோற்றத்தை போட்டுக்கிட்டு யார் வர்றா, சைத்தான் வர்றா. அதான் எல்லா ஆற்றலும் எல்லாம் அவனுக்கு கொடுத்துருக்கானல்ல. கதவை திறந்தாங்க. என்னப்பா எதுக்கு வந்திருக்கிறீங்க, என் குடும்பத்தார்கள் என்னை ரொம்ப தொல்லைப்படுத்துறாங்க, என் குடும்பத்தார்கள் என்னை ரொம்ப தொல்லைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு பேச்சை முடிக்காம பேசிக்கிட்டே இருக்கிறான். யாரு, சைத்தான். வந்திருக்கிறது கிழவனுடைய தோற்றத்தில் வந்திருக்குங்கிறது சைத்தான் அப்படிங்கிறத ஊர்ஜிதமா துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் பெற்றுக்கொள்ளாம அவன் கூட உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேச்சு முடியாம இழுத்துக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அசருக்கு அப்புறம் நீதிமன்றம், கோர்ட்டு சமூகத்துக்கு மத்தியில் உருவாகும், அங்க வந்து உன் பிரச்சனையை சொல்லுன்னு என்ன செஞ்சாங்க, ஆளை அமுச்சு விட்டாங்க. போயிட்டான். அசர் தொழுது முடிச்சுட்டு கோர்ட்ல போய் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காங்க துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. யாரை எதிர்பார்த்தாங்களோ அவங்க வரல. இந்த கிழமை என்ன செய்யலைங்க, அங்க வரல. வந்து உட்கார்ந்து பார்த்தாங்க, நமக்கு கடைசி நேரம் வரைக்கும் வந்துருச்சு, யார் வரல. எந்திரிச்சு போயிட்டாங்க. மறுநாள் அதே மாதிரி லொஹுர்லாம் தொழுது முடிச்சுட்டு துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் தூங்குறாங்க. துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் தூங்குறாங்க. போய் கதவை தட்டுறான். என்னங்க, கதவை தட்டுறான். கதவை தட்டி நிற்கிறான். என்னப்பா உன்னை நேற்றே வர சொன்னனே, ஏன் வரல, என்னை எங்கள் ஆளுங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு விட மாட்டேன்ட்டாங்கன்னு என்ன செய்யறான், உள்ளுக்குள்ளே போய் உட்காந்து பேசிக்கிட்டே பேச துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த கொஞ்ச நேரம் தான் தூக்க நேரம். தூக்கம் என்ன செய்யுதுங்க, கெட்டு போகும். ரொம்ப தொந்தரவாக இருக்குது துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாத்திற்கு. சரி, நேற்று தான் நீங்கள் அசர் தொழுதுட்டு இப்போ கோர்ட்டுக்கு வரல, நீங்கள் இன்னைக்காச்சும் வாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அனுப்பிச்சு விட்டாங்க. இன்னைக்கும் போகிறாங்க, யார் வரல, சைத்தான் வரவே இல்லை. சைத்தான் வரவே இல்லை. இப்போ மூணாவது நாள் நல்லா வணங்கிக்கணும். மூணாவது நாள் துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, வெளியே ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சுட்டு, என்னைய பார்க்கறதுக்கு யாராவது வந்தா, என்னைய பார்க்கறதுக்கு, ஏன்னா வருவான்னு தெரியுமில்ல, என்னைய பார்க்கறதுக்கு யாராவது வந்தா அவனை அப்படியே அமுச்சு விட்டுரு, லொஹுர் தொழுது அசர் தொழுதுட்டு வான்னு சொல்லி என்ன செஞ்சா அமுச்சு விட்டுரு அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. கரெக்டாக உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே ஒரு காவலாளி நிற்கிறார். கிழவனுடைய தோட்டத்தில் யார் வர்றா, சைத்தான் வர்றான். நான் துல்கிஃபுல் நபியை போய் பார்க்கலான் இருக்கிறேன். நான் இல்லை, அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறான், உள்ளே விடக்கூடாது. இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அவன் உள்ளே போயிட்டான். அவனுக்கு தான் எல்லாத்தையுமே உள்ளே போகிற ஆற்றல் இருக்குதா இல்லையா.
அவன் வாட்டுக்கு கதவை தொடர்ந்து செவுத்த பொழந்து எங்கே போயிட்டான்? உள்ளே போயிட்டான். உள்ளே போய் உட்கார்ந்த உடனே நின்றுக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி பஞ்சாயத்து என்ன செய்கிறான்? பேசுகிறான். நேற்று வர சொன்னனே, நேற்று ஏன் வரல அப்படின்னு சொல்லி பேச்சு ஆரம்பிக்க துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. இவன் மனுஷன் இல்லை, ஷைத்தான்னு சொல்லிட்டு. நீ தானே ஷைத்தான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னான். என்ன சொன்னாங்க? ஆமான்னு என்ன செஞ்சான்? சொன்னான். உங்க பொறுமையை சோதிச்சு பார்க்கறதுக்காக 3 நாள் முயற்சி பண்ண, நான் தோத்து போயிட்டேன்னா. யார் சொன்னான்? ஷைத்தான் சொன்னான். உங்களுக்கு துல்கிஃபுல்ங்கிறது சரியான பேர் தான் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா துல்கிஃபுல்னு சொன்னோம்னா இரண்டு மடங்கு சக்தி கொடுக்கப்பட்டவருக்கு அர்த்தம். உங்களுக்கு 2 பேருடைய பொறுமை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? கொடுத்துருக்கிறான். எந்த நேரத்திலே உங்களை என்ன செய்ய முடியாது, என்னால் வழி கெடுக்க முடியாதுன்னு என்ன செஞ்சான்? ஷைத்தான் சொல்லிட்டு அவங்கள்ட்ட விடை பெற்று போனாங்கிற செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வரலாறு செய்திகளை என்ன செஞ்சாங்க? பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப புரியுதுங்களா? துல்கிஃபுல்ங்கிற வார்த்தை யாருடைய பேருங்க? ஒரு நபியினுடைய பேரு. அதிகமான பொறுமைக்கு சொந்தக்காரவங்க யாரு? துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம். பேர் வைக்கலாமா? துல்கிஃபுல். என்னங்க துல்கிஃபுல் யாருடைய பேருங்க? நபியினுடைய பேர். பனு இஸ்ரவேலருடைய காலத்துல வாழ்ந்த நபி. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 25 நபிமார்கள்ல ஒரு பெயர் இந்த துல்கிஃபுல். அடுத்ததாக நாம பார்த்துக்க வேண்டிய மிக முக்கியமானது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு. வித்தியாசமான வரலாறுங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு. பெருமானார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கீழே இறங்கினாங்கல்ல, கீழே இறங்கி 40 நாள் தண்ணீர் இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவும் இல்லை. சொர்க்கத்தில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கடந்துக்குச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் எதுவுமே இல்லை. இவங்க பசியை பார்க்கறனோன்னா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு கோதுமையும் 2 காளை மாடுகளை என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்து விட்டான். கொடுத்து விட்டு பூமியில எப்படி உழுது விவசாயம் செய்யறது. உலகத்தினுடைய தொழில முதல் தொழில் எதுங்க? விவசாயம் தாங்க. எதுதாங்க? விவசாயம் தான் அசல். அதுக்கப்புறம் தான் எல்லா தொழிலுமே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எப்படி விவசாயம் செய்யறதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்துட்டு நாட்கள் 3 அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனியாக நின்று என்ன செய்யறாங்க? உழுது விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப மாடு இவங்களுக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாடு என்ன செய்யுது? கட்டுப்பட மாட்டேங்குது. இந்த மாட்டை என்ன செஞ்சாங்க? ஓங்கி என்ன செஞ்சாங்க? அடிச்சாங்க. மாடு திரும்ப கேட்டுச்சு, ஏன் ஆதமே என்னை அடிச்சீங்க? ஏன் ஆதமே என்னை அடிச்சீங்க? தப்பு செஞ்சா அடிக்காம என்ன செய்வாங்கன்னு கேட்டாங்க. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நீங்களும் தப்பு செஞ்சுட்டு தானே வந்திருக்கீங்கன்னு சொல்லுச்சு. எது சொல்லுச்சு? மாடு சொல்லுச்சு, நீங்களும் தப்பு செய்யாம தான் தப்பு செஞ்சுட்டு தானே வந்திருக்கிறீங்க, அப்ப அல்லாஹ் உங்களை அடிச்சானா? இதை கேட்டவுன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, ரப்பே என்னடா ரப்பே என்னை கேவலப்படுத்துறியா? அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிச்சு வச்சு மாட்டினுடைய வாயில தடவுங்க ஜிப்ரீலேன்னு சொன்னான். மாட்டினுடைய வாயில நீங்க தடவுங்க. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எந்த மிருகமும் பேசுறதாக சரித்தம் கிடையாது. ஆனா அசல்ல அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கிறாங்க? மிருகங்களுக்கு பதில் பேசுற ஆற்றலை கொடுத்துருக்கிறான். புரியுதுங்களா? என்னங்க, பூனை குறுக்க போனா சகுனம் சரியில்லை, நாம என்ன செய்யறோம்? போகிறோம். அந்த பூனைக்கு வாய் இருந்துச்சுன்னா நானே என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறேன், உன் மூச்சில முடிச்சேன்னு பூனை சொல்லுச்சுன்னா நாம என்ன செய்யறது? என்னங்க யோசிச்சு பாருங்களேன். பூனை குறுக்க போனா சகுனம் சரியில்லை நம்ம சொல்றோம், இன்னைக்கு துணியால் நல்லா காப்பாற்றுவாங்க. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பூனை திரும்ப ரிப்பீட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? ஓ மூச்சில முடிச்சு என் வேலை என்ன ஆகுமோ தெரியலன்னு பூனை திரும்ப ரிப்பீட் பண்ணுச்சுன்னா நாம என்னத்துக்காக? அப்ப அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் மிருகங்களை பேசுற ஆற்றல் அல்லாஹ் என்ன செஞ்சானுங்க? தடை செஞ்சுட்டான். இனிமேல் எந்த மிருகமும் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானுங்க? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. அரஃபா மைதானத்துக்கு வர்றாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறாங்க. அல்லாஹ்கிட்ட தௌபா மன்னிப்பு கேட்குறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஞாபகத்தில் வருது, பெருமானாருடைய பெயரை பார்த்தோமே, முஹம்மதுங்கிற ஒரு பெயரை நாம் எங்கே பார்த்தோம்? அல்லாஹ்வுடைய அரிசில் பார்த்தோமே. யா அல்லாஹ் அந்த பெயரின் பொருட்டால் என் பாவத்தை மன்னின்னு கேட்டாங்க. என்ன கிடைச்சிருச்சு? பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சு. இதுங்களா என்ன பேருங்க? முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை தான் சொன்னாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எத்தனை வருஷம் பாவ மன்னிப்பு தேடினாங்க? 40 ஆண்டுகள் பாவ மன்னிப்பு தேடி தௌபாக்கு வேலை இல்லை, அங்கே தௌபா கிடைக்கல. ஒரு தடவை ரசூலுடைய பெயரை சொன்னோன்னு என்ன வந்துருச்சு? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொன்னோன்னு நம்ம குறைஞ்சது சலவாத்தாவது சொல்லணும்ல. நம்மளை பல பேர் சலவாத்தே சொல்றது இல்லை. ஏங்க? உலகத்தில் பெரிய கெஞ்சம் யாருங்க? எல்லாம் தெரியுது, ஆனால் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோமே. அல்லாஹ் காப்பாற்றுவான்.
நம்ம சொல்லணுங்க. நம்ம சொல்றதை விட வேற யாருங்க சொல்ல போறோம் அந்த வார்த்தைக்கு? ரசூலுங்கிற பெயரை சொன்னா என்ன வந்துடணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிற வார்த்தையை நம்ம சொல்லணும். ஜும்ஆவில் எத்தனையோ நேரங்களில் ஸலவாத்தை சொல்றோம், யாரும் என்ன செய்யறது இல்லைங்க, ஸலவாத்தே சொல்றதே இல்லை. மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அப்போ அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டால் என்ன சொல்லணும்? ஸலவாத்து சொல்லியா. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்தித்ததுக்கு அப்புறம் என்ன செய்யுது? இவங்களுக்கு குழந்தை பிறக்குது. 40 குழந்தை பெற்றுக்கிட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எத்தனை குழந்தைங்க? 40 குழந்தைகள். இந்த 40 குழந்தைகள்ல ஒவ்வொரு தடவையும் குழந்தை பிறக்கிறப்ப 2 குழந்தையாக பிறக்கும். எத்தனை குழந்தைங்க? ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண் என்ன செய்யும்? இப்படியாக குழந்தை பிறந்துக்கிட்டு இருக்கும். இதுல பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு தடவை மட்டும் அல்லாஹ் தஆலா ஒரு ஆண் குழந்தை மட்டும் பிறக்க வச்சான். அந்த அவங்களுக்கு பேர் தான் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம். யாருடைய மகன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்த 40 பேர்ல ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பிறக்கிறதுல 2 பிறக்காம ஒரு தடவை என்ன பிறந்துச்சுங்க? ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருக்கிற அந்த முக்கியமான நூரே முஹம்மதியாங்கிற அந்த புனிதம் நிறைந்த அந்த பிந்து துளி சீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வருது. புரியுதுங்களா? சீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து அப்படியே வந்து 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 எங்க வருது? அப்துல்லா நாயகம் ரசூலுடைய தகப்பனார் அப்துல்லா ரலியல்லாஹுக்கு வந்து அங்கிருந்து ஆமினா அம்மையாருடைய வயிற்றுல வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? இந்த துனியாவில் பிறக்கிறாங்க. சொல்ற செய்தி புரியுதுங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதுகந்தண்டிலிருந்து வந்த அந்த விந்து துளிய யார் யாற்றிருந்தெல்லாம் அந்த விந்து மாறி அவங்க அத்தனை பேரும் பரிசுத்தமானவங்கிறத என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா ஊர்ஜிதப்படுத்துறான். ரசூலுல்லாஹ் துனியாவில் பிறந்துதானே வந்தாங்க, வானத்திலிருந்து தான் வந்தாங்க. ஆனா எல்லா நபிமார்களுக்கும் இந்த பிறப்பினுடைய ஹிஸ்டரி கிடையாது, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. என்னங்க? பிறப்பினுடைய ஹிஸ்டரி யாருக்கு மட்டும்தான் இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும்தான் இருக்குது. நான் 3வது தலைமுறை, நான் 4வது தலைமுறை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்க. என்னங்க இதுக்குண்டான சனதை சொல்லணும்னா நம்மகிட்ட நிறைய பேர் தெரியாது. அத்தாவை தெரியும், அத்தாவுடைய அத்தாவை தெரியும், அதுக்கப்புறம் தெரியாது, தெரியவே தெரியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இங்கிருந்து பெல்ட் பிடிச்சா எங்க வரைக்கும் போவாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போவோம். ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தகப்பனார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் போவோம். சொல்றது புரியுதுங்களா? இப்போ இது எதுக்கு இந்த ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசுறேங்கிறத நான் இங்க சொல்ல வர்றேன். இப்போ ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னு பிறக்கிறாங்க. அவங்களும் என்னது? நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அப்புறம் வந்த நபியில அவங்களும் என்னதுங்க? ஒரு நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகனார். இந்த ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 3வது தலைமுறையில பிறந்தவங்க தான் ஹஜ்ரத் சய்யிதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். சொல்றது புரியுதுங்களா? ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயர் குர்ஆன்ல கிடையாது, நல்லா விளங்கிக்கணும். யாருடைய பெயர் குர்ஆன்ல இருக்குது? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயர் குர்ஆன்ல இருக்குது. இப்படித்தான் நபிமாருடைய வரிசையில அல்லாஹ் தஆலா சில நபிமார்களை மறைச்சு வச்சிருக்கிறான், சில நபிமார்களை என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி வச்சிருக்கிறான். புரியுதுங்களா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் குர்ஆன்ல இருக்குது, ஆனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு குர்ஆன்ல இல்லை. ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய மகன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். இவங்களுடைய பேரை தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க? நபிமார்கள் என்ன செய்றாங்க? வந்துகிட்டே இருக்கிறான். இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? இந்த துனியாவில் பிறக்கிறாங்க. பிறக்கிற போதே அல்லாஹ் தஆலா மிக அதிகமான அறிவினுடைய ஆற்றல் அல்லாஹ் என்ன செய்றாங்க? இவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறான். அதிகமான அறிவு, சிந்திச்சு சிந்திச்சு ஒவ்வொரு காரியத்திலையும் ஈடுபடக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொன்றையும் சிந்திப்பாங்க. ஏன் இதை அல்லாஹ் செஞ்சு வைக்கிறான், ஏன் இதை அல்லாஹ் செஞ்சு வச்சிருக்கிறாங்கிறத ஒவ்வொன்றையும் என்ன செய்வாங்க? சிந்திச்சு சிந்திச்சு பார்ப்பாங்க. அதை நான் பின்னால சொல்ல வருகிறப்ப இவ்வளவு தூரம் சிந்திச்சிருக்காங்களாங்கிறத நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு புரிய வரும். இந்த துனியாவில் எழுத்துக்கோளை கண்டுபிடிச்சவங்க யாரு தான்? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். என்னதுங்க? எழுதுகோள் சொல்றோம் இல்லைங்க, பேனாவை கண்டுபிடிச்சது யாரு தான்? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு பேனா இல்லாம எதுவுமே இல்லை, எல்லாம் கம்ப்யூட்டர்லேயே போதுங்க. தெரிஞ்சு இன்னைக்கு எதுக்கு பேனாவுக்கு என்ன இல்லை, வேலையே இல்லை, கையெழுத்து போடக்கூடிய வேண்டியதில்லை. எல்லாம் நெஃப்ட்டு ஜிஎஸ்ஏ என்ன செஞ்ச நம்ம என்ன செஞ்ச பழகிட்டோம், அப்படி போயிடுச்சு. ஆனால் அசல் காலத்தில் பேனாவை கண்டுபிடிச்சவங்க யாரு தான்? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். கிட்டத்தட்ட 72 பாஷைகளை பேசுவாங்க. யாரு? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். 188 மாகாணங்கள்ல இந்த சமூகத்தில் உருவாக்கி கொடுத்தவங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட 308 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. பேர யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுடைய பேர யாரு? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். பேரனுக்கும் பேரனுக்கும் இந்த பேரை தாத்தாவோட எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு வருஷம் வாழ்ந்துருப்பாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 940 வருஷம். எத்தனை வருஷம்? 940 வருஷம். மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் வாங்கிறதுக்காண்டி போகிறாங்க.
அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, நான் இன்னும் 60 வருஷம் துனியாவில் வாழ வேண்டியது இருக்குது, என்ன 60 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்க, என்ன ஆதமே நீங்கள் சொன்னதை மறந்துட்டீங்களா? ஃபனசிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்தாங்க. பின்னால் இருக்கிற சமூகம் எல்லாம் என்ன செய்யுச்சு? ஆஹா, நான் மறந்துட்டேங்க. அங்க 60 வருஷத்தை கொடுத்துட்டு வந்தீங்களேன்னு கேட்டாங்க. நான் எங்க கொடுத்தேன்? இப்ப நாம சொல்ற நான் எங்க சொன்னேன்? அந்த ட்ரிப், அந்த வார்த்தை இங்கே இன்னைக்கு செய்யுங்க, இங்கே பிரதிபலிக்குது. அப்படியே சந்ததி சந்ததியா என்ன சொல்றோம், நாம மறந்து போகிறோம். சொன்ன விஷயத்தை என்ன செய்யறாங்க, அங்க மறுக்கிறோம். நான் சொன்னேன்னா அப்படியா? ரெக்கார்டு இருக்குது. என்ன சொல்றேன், இன்னைக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்குது. ஆடியோ ரெக்கார்டை வச்சுட்டு என்ன செய்யறோம், நம்ம பேசுறோம். இப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, தாவூதுன்னு உங்களுடைய பிச்சரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இது என்ன ஒரு அழகான நூறான ஒரு ரூஹாக இருக்குதுன்னு சொல்லி நீங்க கேட்டீங்க. இது உங்க பிச்சரத்தில் வர்ற தாவூதுன்னு சொன்னோம். அந்த தாவூதுங்கிற அந்த நபிக்கு, அந்த என்னுடைய ரூஹு பேரனுக்கு ஏன் ஆயுள்லேருந்து 60 வருஷத்தை கொடுத்தீங்களே, ஆதமே மறந்துட்டீங்களா? ஆமாம்மா நான் மறந்துட்டேன். ஆமாம்மா நான் இப்போ நம்ம சொல்கிறோம்லங்க, ஆமாம்மா நான் மறந்துட்டேன் சொல்கிறோம்ல, அதுதான் அங்கே என்ன செஞ்சாங்க, கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கங்க, மௌத்தா போகிறப்ப தன்னுடைய மகனான ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, உனக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்லிட்டு போகிறேன், நீ இந்த சமூகத்துக்கு நபி தான், உன்கிட்ட ஒரு செய்தி ஒன்று சொல்லிட்டு போகிறேன். இந்த செய்தி தான் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானது. வரலாற்றாசிரியர்கள் அத்தனை பேரும் இந்த செய்தியை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல, எல்லா தப்சீர் கிதாபுகளையும் எல்லா வரலாற்றாசிரியர்களும் பதிவு செஞ்சு வச்சிருக்கிற மிக மிக முக்கியமான செய்தி என்ன, நான் உனக்கு ஒரு அன்பு கட்டளையாக ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறேன். முஹம்மதுங்கிற பேரை மட்டும் நீ மறந்துடாது. யார் அது? இருலோகத்தின் சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கங்க உலகம் தோன்றிய ஆரம்ப காலம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ற அந்த 940வது ஆண்டுல இந்த சமூகத்தினுடைய மகனான ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்றாங்க, உனக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்றேன், அன்பு கட்டளையை சொல்றேன், முஹம்மதுங்கிற பேரை மட்டும் நீ என்ன செஞ்சிடாது, மறந்துடாது. ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் தெரியுமா? நான் சொர்க்கத்தில் இருக்கிறப்ப திரும்புற திசையெல்லாம் முஹம்மதுங்கிற பேர் தான் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்களேங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடைய பெயர் தான் இருந்துச்சு. இப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொர்க்கத்தினுடைய இலைகள்ல போத்தா லட்சக்கணக்கான இலைகளையும் பெருமானுடைய பெயர் தான் இருக்கு. ஹூரினீன்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சொர்க்கத்து கன்னிகள், இவங்களுடைய நெற்றிகள்லையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்கள் தான் எழுதப்பட்டிருந்துச்சு. அல்லாஹ்வுடைய அரிசில இருக்குது, மரங்கள்ல இருக்குது, சொர்க்கத்தில் இருக்குது. எந்த அளவிற்கு தெரியுமா? ஒவ்வொரு மாளிகையினுடைய தலைவாசல்லையும் ரசூலுடைய பெயர் தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த முஹம்மதுங்கிற பெயரை சொல்லித்தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், விமோச்சனம் அடைஞ்சிருக்கிறேன். கடைசியாக ஒன்று சொல்றேன், மலக்குகள் இருக்காங்க பாருங்க, கோடான கோடி மலக்குகள், வானத்தினுடைய நட்சத்திரங்களை எப்படி எண்ண முடியாது, அது மாதிரி மலக்குகளை எண்ணிக்க முடியாத அத்தனை மலக்குமார்களும் குல்லு சாஆத்தின் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த முஹம்மதுடைய பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால உன் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கையில எடுத்து உன் காரியத்தை முடிச்சுக்கன்னு என்ன செய்றாரு, தகப்பனார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த நபி ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு என்ன செய்றாங்க, உபதேசமா சொன்னா நாம என்ன செய்யணுங்க, என்னங்க கொடுத்து வச்சவங்க நாம, என்னங்க நாம பெரும் பெரும் பாக்கியசாலிகள். இந்த ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்ல வந்தவங்க தான் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். கிட்டத்தட்ட 71 பாஷைகளை பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னு சொன்னோம்னா, கடல் ஓரத்தில் என்ன செய்றாங்க, அங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கிறப்ப அல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் இந்த கோள்கள்லாம் எப்படி சுத்துது எனக்கு காமி. குல்லும் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன் எங்க வருது, யாசீன் சூராவில் வருது. குல்லும் ஃபீ ஃபலகி, ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு விஷயங்களும் ஓய்வில்லாமல் சுத்திக்கிட்டு இருக்குது. இது எப்படின்னு எனக்கு காமி. அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க, காமிக்கலாம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆய்வு செஞ்சாங்க. எத்தனை வருஷங்க? 30 ஆண்டுகள். இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு வெளியும் தொழுகை நேரம் போர்டு ஓட்டி இருக்குல்ல, என்னங்க இன்னைக்கு டிஜிட்டல் எழுதி இருக்கிறது இல்லை. ஆரம்ப காலத்தில் பேப்பர்ல என்ன செய்வாங்க, பிரிண்ட் போட்டு எழுதி வச்சிருப்பாங்க தெரியுங்களா? அதை பார்த்து தான் தொழுகை நேரங்கள் இன்னைக்கு ஃபஜ்ர் 5:05க்கு, நாளைக்கு 5:25க்கு பாங்கு, 5:35க்கு பாங்கு, 4:50க்கு பாங்குன்னு சொல்றோம் இல்லைங்க. இந்த கோல் இந்த அமைப்பை முதல்ல கண்டுபிடிச்சு கொடுத்தவங்க யாரு? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள்ட்ட இருந்து தான் அந்த கல்வி என்ன செய்யுதுங்க, இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. இந்த மலையடி சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? மலையடி சாஸ்திரம்னு ஒரு கல்வி இருக்குது. அந்த கல்வி என்ன செய்யுதுன்னா, அது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து வச்சிருந்த மிக முக்கியமான கல்வி. என்ன அப்படின்னா, அது அடுத்த நேரத்தில் என்ன செய்யலாம்ங்கிறத தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கல்வி. அது
இப்போ உதாரணத்துக்கு போறார் ஒருத்தர், நான் வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல இதை நீங்க சொல்லுங்களேன். அவங்க என்ன செய்வாங்க, ஆய்வு செஞ்சு பார்த்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த ஞானம் என்ன செஞ்சிருச்சு, அல்லாஹ் தஆலா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்துருந்தான். நாளடைவில் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நாயகமே இப்படி ஒரு கல்வி இருக்குது, இதை நான் எடுத்து படிக்கலாமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுல நிறைய பொய்கள் வந்துருச்சு, அதனால இதை விட்டுருங்கன்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வந்துருச்சுங்க, பொய் வந்துருச்சு. நினைச்சவங்கலாம் அந்த கல்வி என்ன செய்யற, நானும் படிச்சிருக்கேன் என்ன செஞ்சாங்க, விரலை பார்த்து மை போட்டு பார்த்து என்ன செஞ்சாங்க, புருடா விட ஆரம்பிச்சாங்க. என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கல்வி கிடையாது, அதை நிற்பாட்டிருங்கன்னு சொன்னாங்க. இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கண்டா, ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய பயத்தை நினைச்சு, அல்லாஹ் கட்டளையை நினைச்சு அழுது அவங்க கன்னத்தில் என்ன செய்யுங்க, அப்படியே ஒரு கோடு விழுந்துடும். இவங்களுடைய அழுகையை பார்த்த ஒரு மலக்கு அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் இவரை எனக்கு நண்பராக ஆக்கி விடும். கேட்டவர் யார் தெரியுமா, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். கேட்டவர் யாரு? ஆமா, நமக்கு கடைசியா நம்ம ஒரு ஆளை நம்ம சந்திக்க போறோம்னா அது யாரு தான்? ஆமா, சொல்றோம்லங்க, இந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன்னா முடிஞ்சு போச்சுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி நம்ம கடைசியா சந்திக்கிற ஒரு ஆள் யாரு? ஆமா, அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ் இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை எனக்கு நண்பராக ஆக்கி கொடு. அல்லாஹ் சொன்னா, என்னங்க விசித்திரமான கேள்வி கேட்குறீங்க. இல்ல, இவருடைய அழுகை, இவர் அல்லாஹுக்கு பயந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு ஆச்சரியப்படுத்துது, எனக்கு நண்பனாக ஆக்கி கொடு. மனிதனுடைய தோற்றத்தில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, துனியாவுக்கு போய் நண்பராக ஆயிட்டாங்க. பேச்சு வாக்கில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, நீங்க எப்படி ரூஹு வாங்குறீங்க மனித சமூகத்துல? இங்க இருந்துக்கிறீங்க, அங்க ஒரு ரூஹு வாங்குறீங்க, இங்க ஒரு ரூஹு வாங்குறீங்க, எப்படி வாங்குறீங்க நீங்க? ஒரே நேரத்தில் பல பேர் மூத்தா போறாங்களே. அழகா சொன்னாங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அரிசியை படைக்கிறீங்கல்ல, அரிசியில் இருக்கக்கூடிய கழிவுகளை எடுக்கிறீங்கல்ல, அசுத்தங்களை எடுக்கிறப்ப ரொம்ப சிரமப்பட்டுக்கிறீங்களா? டக்கு 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 தூக்கி வீசுறீங்கல்ல, அந்த அரிசியில் இருக்கக்கூடிய கழிவுகள்ல படைக்கிறப்ப என்ன செய்வீங்க, தூக்கி வீசுற மாதிரி மனிதனுடைய ரூஹை என்ன செய்வேன், நான் வாங்கிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். நான் அல்லாஹ் அக்பர். சரிதான், சரி, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நிவர்த்தி செஞ்சு கொடுப்பீங்களா? யார் கேட்கிறா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறேன், எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நிவர்த்தி செஞ்சு கொடுப்பீங்களா? அல்லாஹ் நாடனா நிவர்த்தி செஞ்சு கொடுக்குறேன். என்ன, நான் மௌத்தாகணும். எப்படி கோள்கள் சுத்துது சிந்திச்சாங்கல்ல, என்னங்க கோள்கள் எல்லாம் எப்படி சுத்துதுங்கிறத 30 வருஷம் ஆய்வு செஞ்சு இந்த சமூகத்துக்கு பாட சொல்லி கொடுத்துருக்கிற இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட கேட்ட விசித்திரமான கேள்வி, மனுஷன் எப்படி மௌத்தாகிறான்? மனுஷன் மௌத்தாகிறத நான் உணரணும். அது உணர்ந்து என்ன செய்யணும், இன்னமும் உன்னை நான் வணங்கணும். யார் கேட்கிறா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. யாராச்சும் கேட்பாங்களா? மௌத்தாகி என்னை ஹயாத்தாக ஆக்கு. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க, உத்தரவு கொடுத்தா. சரி, பக்கத்தில் இருக்கிறார் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், அவர் தான் கூட நண்பனாச்சு. மௌத்தாகிறாங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், திரும்பவும் ஹயாத்தாக. ஊர்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகி ஹயாத்தாக இருக்கிறார். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகி ஹயாத்தாக, ஊரே திரண்டுருச்சு. யாரை பார்க்கறது? ஏங்க, மௌத்தா போன ஜனாசா எந்திரிச்சு நடந்து வருதுன்னு நம்ம என்ன செய்வோம்? அப்ப ஒரு ஆள் மௌத்தா போய் ஹயாத்தாக இருக்கிறார் ஸ்பாட்ல. ஒரு நிமிஷம் மௌத்து, ஒரு நிமிஷம் ஹயாத்து. நாம தூங்குற மாதிரி ராத்திரி நேரத்துல மௌத்து கிடையாது. என்னங்க, நாம தூங்குற மாதிரி ராத்திரி நேரத்துல மௌத்தாகி கனவு வந்தத ஊர் உலகமா சுத்தி முடிச்சு ஃபஜ்ருக்கு பாங்க சொன்ன அந்த மௌத்த அசல் மௌத்து. என்னங்க, தூக்கம் மௌத்துல ஒரு சின்ன பகுதின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மௌத்துல அசல் மௌத்து. மனிதர்கள் கேட்டாங்க, மௌத்தாகிறப்ப நீங்க எப்படி உணர்ந்தீங்க? அப்பதான் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உயிரோடு இருக்கிற ஒரு ஆட்டை தோலை உரிச்சா என்ன வேதனை அந்த ஆடு படுமோ அந்த வேதனை நான் உணர்ந்தேன்டா. யார் சொன்னா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அப்ப நம்மளும் மௌத்தா போறப்ப அப்படிதான் வேதனை அடைவோமா அப்படின்னு கேட்டா, நமக்கு அப்படி வேதனை இருக்காது. நம்ம வேதனையெல்லாம் யார் தாங்கிக்கிட்டா? என்னங்க, புரியுதுங்களா? இதுதான் அசல் பாடமே. நம்ம வேதனையெல்லாம் யார் வாங்கிக்கிட்டா? உலக மனிதனுடைய அத்துணை சக்கராத்தையும் யாரெல்லாம் எனக்கு கொடுத்துரு, என் உம்மத்தினுடைய சக்கராத்தை லேசாக்கிருங்கன்ட்டாங்க. இந்த ரசூல்லா பேரை சொன்னா நம்ம சில பேருக்கு என்ன வந்துருக்குங்க, அல்லாஹ் காப்பாற்று. சொல்ற புரியுதுங்களா? உயிரோடு இருக்கிற ஒரு ஆடை நிக்க வச்சு உடிச்சா எப்படி இருக்குமோ அந்த வேதனை அந்த ஆடு பட்டா என்ன இருக்குமோ அந்த வேதனை நான் பட்டேன்னு சொன்னாங்க ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இதை கண்டுபிடிச்சிட்டு இன்னமும் தக்குவா அடைஞ்சிட்டு அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் நான் நரகத்தை போய் பார்க்கணும்னு கேட்டாங்க. என்ன பார்க்கணும்? நரகத்தை. அல்லாஹ் சொன்ன நரகத்தை காமிங்க. நரகத்தை பார்த்தாங்க. பார்த்து முடிச்சுட்டு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறது கூட கிடையாது. இன்னமும் அழுகை என்ன செஞ்சிருச்சு? அதிகமாக ஆயிடுச்சு. என்ன செஞ்சுங்க? அதிகமாக ஆயிடுச்சு.
இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே நாட்கள் கடந்து போகுது, நிக்காஹ் செய்கிறாங்க, நிக்காஹ் செஞ்சு முடிச்சு குழந்தை பெற்றுக்கிறாங்க. இப்படியே காலம் தள்ளிக்கிட்டே போகிறப்ப இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் மௌத்தை பார்த்துட்டேன், ஹயாத்தை பார்த்துட்டேன், நரகத்தை பார்த்தேன், சொர்க்கத்தையும் காமிச்சுட்டா வேலை முடிஞ்சிரும்ல, சொர்க்கத்தையும் காமிச்சுட்டா வேலை முடிஞ்சிரும்ல. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அனுமதி கொடுக்குறான். 7-8 சொர்க்கங்களை என்ன செய்கிறாங்கங்க, ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, பார்த்து முடிக்கிறாங்க. பார்த்து முடிச்சுட்டு வெளியே போகலான்னு கிளம்புறப்ப இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் உள்ள வந்துட்டேன், திரும்ப வெளியே போற மாட்டேன். அல்லாஹ் கேட்டா, என்னங்க இத்ரீஸே பார்த்துட்டு வரேன்னு தானே சொன்னீங்க, என்ன உள்ள வெளியே வர மாட்டேங்கிறீங்க? என்னடா ரப்பே, நுழைஞ்சது தானே, நுழைஞ்சது தானே, இதுல இருந்து எப்படி வெளியே வர முடியும்? என்னங்க இது ஒன் வே ரூட் தானே, எது என்னங்க இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் பாதத்தை காமிச்சா இங்கிட்டு ஒருத்தர் போறாரு, அங்கிட்டு ஒரு வார்த்தை இல்ல, போறது மட்டும் தான், போனதான் அது எப்படி திரும்ப வெளியே வர முடியும்? அல்லாஹ் சிரிச்சுட்டு சொன்னானாமா, ஆகட்டும்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே இருந்துக்கங்க. போனவர் எங்க போயிட்டாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4வது வானத்துல நான் யாரை பார்த்தேன்? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன். அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காண்பிக்கிறான், வதுகுரு ஃபில் கிதாபி இத்ரீஸ் இன்னஹு கான சித்தீக்கன் நபியா வரஃபஅனாஹு மகானன் அலியா. உயர்வான இடத்துக்கு நாம யாரை தூக்கிட்டோம்? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். பெரிய சுவாரஸ்யமான விஷயமே இங்கே தான் இருக்குது. சொர்க்கத்துக்குள்ள போன இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ராஜ மரியாதை கொடுக்கணும். மரியாதைனால அவ்வளவு ஒரு மரியாதை, மலக்குகளுக்கே பொறாம வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? என்ன இவர் இப்படி இவ்வளவு கண்ணியப்படுத்துற, நீ நாங்க தானே சிறந்தவங்க. யாரு கேட்கிறா? மலக்குகள் அல்லாஹ்கிட்ட கேட்கறாங்க, நாங்க தானே சிறந்தவங்க, இவ்வளவு கண்ணியப்படுத்துறேன். இல்ல அவர் தான் சிறந்தவர்னு சொன்னா அல்லாஹ். எப்படி? உங்களுக்கு ஆசாபாசங்கள் கிடையாது, மனிதர்களுக்கு ஆசாபாசங்கள் இருக்குது. அந்த ஆசாபாசங்களை எல்லாம் அடக்கி அதை கட்டுப்படுத்தி நேர்மையான வழியில வாழ்றாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் சிறந்தவங்க. அதனால உங்களை விட அந்த நபி தான் என்னதுங்க சிறந்தவங்க. மலக்குகள் கேட்டாங்களாமா, எங்களுக்கும் ஆசாபாசங்களை கொடு, நாங்களும் கட்டுப்பட்டு வாழ்றோம். யார் கேட்டா? மலக்குகள் கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, இது சாத்தியம் இல்லாத ஒரு கேள்வி, மாட்டிக்காதீங்க விவகாரத்துக்கு. இல்ல அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எனக்கு கொடு. அப்படி 2 மலக்கு கேட்டாங்க, ஹாரூத் மாரூத்னு சொல்லிட்டு. சூரத்துல் பக்ராவில் அந்த 2 மலக்குகளை பத்தி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்றான். காலையில் எந்திரிச்சு வானத்திலிருந்து எங்க இறங்கிடுவாங்க? பூமிக்கு இறங்கிடுவாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்க போயிடுவாங்க? இப்ப உள்ளுக்குள்ள கீழே இறங்குறப்ப என்ன வந்துடும்? ஆசாபாசங்கள் வந்துடும், உணர்வுகள் வந்துடும், உணர்ச்சிகள் வந்துடும். ஒவ்வொரு நாள் இப்படியே போய்கிட்டே வர்றப்ப இடையில யாரை பார்த்தாங்க? ஒரு பெண்ணை பார்த்தாங்க. யாரு? அந்த மலக்குகள் 2 பேர் என்ன செஞ்சாங்க? ஒரு பெண்ணை பார்த்தாங்க. அங்க இங்கும் என்ன செஞ்சிருச்சுங்க? தவறு நடந்து போச்சு. தண்டனைகள் என்ன செய்யப்பட்டுச்சு? நிர்ணயம் செய்யப்பட்டுச்சு. அல்லாஹ் சொன்னானே, மனிதர்கள் ஆசையை கட்டுப்படுத்திடுவாங்க, உங்களால முடியாதுன்னு சொன்னல, அவங்கள விட நீங்க கொஞ்சம் தாழ்ந்தவங்கன்னு சொன்னா நீங்க உணரலையா? அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே நீ மன்னிச்சிடு. மன்னிப்பு கிடையாது. உலகம் அழிகிற காலம் வரைக்கும் அந்த 2 மலக்குகள் அதாபு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அந்த வரலாறை சொன்னா இன்னும் 1 மணி நேரம் போகும். அந்த 2 பேருடைய மலக்கு பேர் என்னங்க? ஹாரூத் மாரூத். அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்துல குறுக்க கேள்வி கேட்டாங்க. மலக்கு என்ன கண்ணியத்தை ஓவரா கொடுக்குறியே, நாங்க தானே சிறந்தவங்கன்னு கேட்டோம்னு அல்லாஹ் என்ன சொல்றாங்க? வேலைக்கு கொடுக்குறான். இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? மனுஷனுக்கு ஏற்படுகிற ஆசைகளை அடக்கி வாழுகிற போது அல்லாஹ்ட்ட என்ன கிடைக்குதுங்க? அந்தஸ்து கிடைக்குதுங்க. என்ன கிடைக்குது? உயர்வான அந்தஸ்தும் மதிப்பு யாரு கொடுக்குறா? அல்லாஹ் கொடுக்குறான். இப்பேற்பட்ட ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறாங்க? சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. 4வது வானத்தில் என்ன செய்யறாங்க? அங்க இருக்கிறாங்க. இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் குர்ஆன்ல இருக்குது, வரலாறு இல்ல. குர்ஆன்ல இல்ல, எங்கதான் சொல்லப்பட்டிருக்குது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று ஆசிரியர் என்ன செய்றாங்க? நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், வருசுலன் கத் கஸஸ்னாஹும் அலைக மின் கபல் வருசுலன் லம் நக்ஸுஸுஹும் அலை. சில நபிமார்களை பற்றி உண்டான வரலாறை சொல்லி இருக்கிறோம், சில நபிமாருடைய வரலாறு நம்ம என்ன செய்யறாங்க? நம்ம சொல்லல. ஆயத்தை எப்படி முடிக்கிறான்? வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க? பேசினான். எப்ப பேசினாங்க? தூர் சீனா மலையில. எப்ப பேசினாங்க? தூர் சீனா மலையில அல்லாஹ் பார்க்கிறேன் காட்டுறதுக்கு கூட்டிட்டு போனாங்க. என்னங்க? மதியன் நகரத்தில் சூரத்து தாஹான் ஒரு சூரா இருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சூரா தாஹாவில் 9வது ஆயத்திலிருந்து கிட்டத்தட்ட அல்லாஹ் தஆலா ஒரு 10 வசனங்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தான் பேசுறதை அல்லாஹ் பதிவு செஞ்சு வச்சிருக்கான். வாய்ப்பு கிடைச்சா என்ன செய்யுங்க? அதை படிச்சு பாருங்க. என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? தன்னுடைய கர்ப்பமாக இருக்கிற மனைவியை கூட்டிட்டு என்ன செய்யறாங்க? போய்கிட்டு இருக்கிறாங்க.
போகிற வழியில் அந்த அந்த மனைவிக்கு இன்னமும் கொஞ்ச நேரத்தில் பிரசவமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. நேரான ரூட்ல போகாம வேற குறுக்கு வழியில் என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. நேரான பாதையில போனோம்னு சொன்னா அங்க நிறைய அரசர்கள் இருக்கிறாங்க, அந்த அந்த நாட்டினுடைய கொள்ளையர்கள் இருக்கிறாங்க, தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, குறுக்கு வழியில போகிறாங்க. போக போக போகக்கூடிய நேரத்தில் மனைவிக்கு என்ன செய்யுதுங்க, கர்ப்பமாக டெலிவரி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. என்ன செய்யலாம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த இடத்துல பாதையும் புதிய பாதையாக இருக்குது, கூட யாரும் துணைக்கும் இல்லை, இல்லாத இந்த நேரத்தில் வெளிச்சமும் இல்லை. என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அங்கே தேடிக்கொண்டே இருக்கிற போது சின்ன கல்லை வச்சு என்ன செய்வாங்க, அந்த இடத்துல சொரனா என்ன வரும், நெருப்பு வரும். கல்லை வச்சு சொரல்றாங்க, நெருப்பு என்ன செய்யலாம் அந்த நேரத்தில் வரலை. வெகு தூரத்தில் ஏதோ ஒரு நெருப்பு கங்கு எரியிற மாதிரி என்ன செய்யுது தெரியும். அப்போ மனைவிட்டு சொல்றாங்க, நீ இங்கே பத்திரமாகிரி, அங்கிருந்து ஒரு நெருப்ப கங்கை என்ன செய்யறேன் நான் தூக்கிட்டு வந்து என்ன செய்வோம், நம்ம வழிய வச்சு இந்த வேலையை நம்ம பிரசவத்தினுடைய வேலையை முடிச்சிடும் சொல்லிட்டு மனைவி இங்கே இருக்க வச்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த வெகு தூரமாக இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க, நெருப்பினுடைய இடத்துக்கு. அங்க போனா ஒரு மரத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு, ஒரு மரத்துல நெருப்பு எரிஞ்சா எப்படி இருக்கும், இப்படி புகை வரும், அனல் அடிக்கும். ஆனா அந்த நெருப்பு எப்படி தெரியுமா இருக்குது, பிரகாசமாக இருக்கு. என்ன இருக்குதுங்க, பிரகாசமாக இருக்கு. அந்த நெருப்பை எடுத்து தங்களுடைய தேவைக்காக அந்த ஒரு குச்சி வச்சு அந்த நெருப்பை எடுக்கலாங்கிறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் முயற்சி பண்றப்ப ஒரு அசரீர சத்தம் ஒண்ணு கேட்குது. யா மூசா, அல்லாஹ் கேட்கிறான், என்ன மூசாவே அப்படின்னு என்ன செய்யறான் கேட்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்கிட்டு திரும்பி பார்த்து சப்தம் தான் கேட்குது, ஆளை காணாமே கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, சப்தம் தான் கேட்குது, ஆளை காணாமே. என்னுடைய ரப்பாக இருக்குமோ நான் ஆச்சரியப்படுறேன்டாங்க. யார் சொன்னா? அல்லாஹ் சொன்னா நான் ரப்பு தான்டா. முதல் வார்த்தை யார் பேசுறா? அல்லாஹ் பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை தான் சொல்றான், வக்கல்லமல்லாஹு மூசா தக்லீமா. மூசா அலைஹிஸ்ஸலாம் யார் பேசினா? அல்லாஹ் பேசணும். இப்போ அல்லாஹ் தஆலா சொன்னான், ஃபஹ்லா அலைக், மூசாவே உங்க காலில் போட்டிருக்கிற செருப்பை முதல் கலட்டி விடுங்க. என்னங்க, இன்னக்க பில் வாதில் முகத்தசி துவா, துவாங்கிற ஒரு அற்புதமான இடத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க, நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க காலில் போட்டிருக்கிற செருப்பு கழுதையினுடைய செருப்பு, அந்த அந்த கழுதையினுடைய தோலால் தயாரிக்கப்பட்டிருக்கிற செருப்பு, அதை அங்கே கலட்டி வச்சுட்டு முன்பக்கம் வாங்க. நீங்க அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, செருப்பை கழட்டி வச்சுட்டு போறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே சொல்றான், நான் தான் ரப்பு, நான் தான் ரப்பு, நீங்க இந்த உம்மத்தினுடைய நபி. நுபுவத் எங்க கிடைக்குது, எங்க கிடைக்குதுங்க, இருட்டு பகுதியில் ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் என்ன செய்யறாங்க, பேசுறா, இன்றிலிருந்து இந்த சமூகத்திற்கு நீங்க நபியாக நியமிக்கப்படுகிறீர்கள். என்ன செய்யப்படுறீங்க, நியமிக்கப்படுறீங்க. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்ன வரும், வஹி வரும். ஃபஸ்தமி மா யூஹா, வஹியாக என்ன அறிவிக்கப்படுகிறதோ அதை என்ன செய்யுங்க, நீங்க செவிதாய்த்து கேளுங்க. இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் பற்றி உண்டான எச்சரிக்கை என்ன செய்யுங்க, நீங்க சொல்லுங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, எல்லா விஷயங்களும் உள்வாங்கிக்கிட்டு நீண்டுகிட்டு இருக்கிறப்ப அல்லாஹ் கேட்கிறான், கையில என்ன வச்சிருக்கீங்க, என்ன கையில என்ன வச்சிருக்கீங்க? கால ஹிய அஸாய், இது ஒரு குச்சி. என்னங்க இது, ஒரு குச்சி. இதை வச்சு என்ன செய்வீங்க? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதை வச்சு இலைதளிகள் என்ன செய்வேன், நான் பறிப்பேன், உணவுகளுக்கு உண்டான பழங்கள் என்ன செய்வேன், நான் பறிப்பேன். அப்படியா, கீழே போடுங்களேன் மூசாவை. எல்லாமே இந்த மலை நெருந்து கொண்டிருக்கிற அந்த பிரகாசமான நெருப்பு வெளிச்சத்தில் நடக்குது இந்த காட்சி. கீழே போடுங்க. போட்டால் பெரிய பாம்பா மாறுச்சு. என்னங்க, பெரிய பாம்பா மாறுச்சு. ஹுதுஹா, அதை பிடிங்க நீங்க, அதை என்ன செய்யுங்க, நீங்க பிடிங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சாங்க, திரும்ப என்ன வந்துருச்சு, அது குச்சியாக என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த அசா குச்சி உங்களுக்கு சாதாரண குச்சி அல்ல, இது உங்களுக்கு அற்புத குச்சின்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொன்னான். இன்ன வரைக்கும் இந்த அசா குச்சி மியூசியம்ல பாதுகாக்கப்படுதுங்க. எத்தனை வருஷங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் மூத்தா போய்? என்னங்க, நபிமாருடைய பொருட்களை யார் பாதுகாக்கிறா, பொறுப்பெடுத்துக்கிறார்? அல்லாஹ். ஆமா, நம்ம மௌத்தா போனா தூக்கி போட்ட சட்டையை எடுக்கிறது கூட எங்க அத்தா போட்டிருந்த தொப்பின்னு சொல்லி மகன் எடுத்து வச்சிருக்கிறார், எங்க அத்தா கட்டிருந்த வாட்சின்னு சொல்லி மகன் எடுத்து வச்சிருக்கிறார். நாலு அடைவில் அது என்ன வாங்கி போயிருது, பழைய பொருட்கள், அது ஒரு பொருள். அல்லாஹ் தஆலா சொன்னா இன்ன வரைக்கும் அந்த குச்சி என்ன செய்யப்படுது, பாதுகாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அல்லாஹ் சொன்னா இனிமேல் நெருப்பு வந்துச்சு, நெருப்பை காண வெளிச்சம் இல்லை, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, உங்க கம்கட்டுக்குள்ள கையை விடுங்க, உங்க கமியிலிருந்து என்ன வரும்,
ஒரு வெளிச்சம் வரும்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொன்னான். அதே மாதிரி எப்பவெல்லாம் வெளிச்சம் நெருப்பு அவங்களுக்கு வெளிச்சம் தேவைப்படுதோ கையுக்குள்ள என்ன செய்யும், கம்கட்டுக்குள்ள கையை விட்டா என்ன வரும், நெருப்பு வரும். இந்த சம்பாஷணையை அல்லாஹ் தஆலா சூரத்து தாஹா ஷரீஃப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத் தாஹாவில் அல்லாஹ் தஆலா 9 வசனத்தில் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா பேசுறான். இந்த பேச்சைத்தான் நம்ம குர்ஆன்ல எங்கவெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பேசுறான்னு சொன்னாலும் அந்த பேச்சு இந்த பேச்சு தான். தூரு சீனா மலைக்கு போனது அப்படிங்கிறது 70 பேர்த்த கூட்டிட்டு போனாங்க. இப்போ அல்லாஹ் பேசுற சத்தத்தை கேட்கறதுக்காக போனாங்க, எல்லாம் போனாங்க. நீங்க தான் பேச்சர் கேட்டிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, நாங்களும் பேச்சர் கேட்கறோம். யார் வந்தா? பனு இஸ்ரவேலர்கள் வந்தாங்க 70 பேர். அல்லாஹ் என்ன செஞ்சான், பேசினான். பேச்சை என்ன செஞ்சாங்க, இவங்க காது கொடுத்து கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமும் கேட்டாங்க. இப்போ என்ன சொன்னா இவன் தெரியுமா, பேச்சத்தான் கேட்டான் ஆளையும் பார்த்துட்டு போயிடும். என்ன செஞ்சாங்க, பேச்சத்தான் கேட்டேன் ஆளையும் பார்த்துட்டு போயிடும். அல்லாஹ் என்ன செஞ்சான், அத்தனை பேர்த்து அங்கேயே மௌத்தா போக்கிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க 70 பேர்த்து அங்கே ஜாமீன் கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கிறேன். இவன் பூரா பேரும் மௌத்தா போயிட்டான்னா என்னையும் அவனை உருட்டிடுவானுங்க. அல்லாஹ் என்ன செஞ்சானுங்க, அத்தனை பேர்த்தையும் திரும்பவும் ஹயாத்தாக. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானது வேற, இவங்க மௌத்தானது வேற. புரியுதுங்களா? இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சானுங்க, சும்ம பஅஸ்னாக்கும் மின் பஅதி மௌத்திக்கும், மௌத்தானவங்களை திரும்ப என்ன செஞ்ச நம்ம ஹயாத்தை கொடுத்து எழுப்பணும்னு சொல்ற அல்லாஹ். இப்படி குதர்க்கமான விசித்திரமான தேவையில்லாத கண்ட கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு முழு தகுதி யாருன்னா பனு இஸ்ரவேலர். அவங்க கேட்ட ஒரு விசித்திரமான கேள்விக்கு அல்லாஹ் இவ்வளவு விளக்கத்தை என்ன செய்யறாங்க, சொல்லி காண்பிக்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட அல்லாஹ் பேசினான்னு சொல்றோம்லங்க, அது இந்த பேச்சு தான். என்னதுங்க, துவா அப்படிங்கிற இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பேசினதா நம்ம என்ன செய்யறோம், குர்ஆன் முழுக்க நம்ம என்ன செய்யறோம், நம்ம கேட்கிறோம். இதுக்கு அப்புறம் விஷயங்களை என்ன செய்யறோம், அல்லாஹ் தஆலா பேசி காண்பிக்கிறான். இவ்வளவையும் சொன்ன அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்துல நான் ஏன் நபிமார்களை இந்த சமூகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு கால் நான் நபிமார்களை மட்டும் நான் அனுப்பாம இருந்திருந்தேன்னா பூரா பேர் என்கிட்ட சண்டைக்கு வந்திருப்பாங்க. யார் வந்திருப்பா? அத்தனை மனிதர்கள் யார்கிட்ட சண்டைக்கு வந்திருப்பான், என்கிட்ட சண்டைக்கு வந்திருப்பான்னு அல்லாஹ் சொல்றான். யார்கிட்ட? என்னட்ட என்ன செய்வாங்க, சண்டைக்கு வந்திருப்பாங்க. சொல்லி கொடுத்தியா? சொல்லி கொடுக்காம வேலை செய்யணும் எப்படி செய்வாங்க? நம்ம சொல்றோம் இல்ல என்னங்க, ஏதாவது நல்லது சொன்னா தானே நாங்கள் நல்லது பிரகாரம் நடப்போம். இவன் என்னமோ நல்லது பிரகாரமே இவன் நடந்திருக்கிற மாதிரியும் எதுவுமே இல்லாதவன் இந்த கேள்வியை கேட்பாங்கிறதுக்காக தான் யார் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க, நபிமார்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு பெரிய டீட்டெயிலான ஹிஸ்டரியை நபிமார்களை பற்றி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களை நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட பேசின செய்தியும் சில நபிமாருடைய வரலாறுகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். சில நபிமாருடைய வரலாறு நம்ம சொல்லாமல் இருக்கிறோம். சொல்றதுல 4 நபிமாருடைய பெயர்கள் குர்ஆன்ல இருக்கு, அந்த வரலாறு இல்லை. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், துல் கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம், அல் யஸா அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம். அப்போ வரலாறுகளை நாம் சரியான முறையில் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் அமல் செய்கிற உயர்ந்த தௌஃபீக்கு நசீப் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்திருவானாக. வாஹிதா பிஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். لك الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. حسبنا الله نعم الوكيل نعم المولى ونعم النصير. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோம், இந்த நோக்கத்தை எங்களுக்கு பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. வரலாறுகளையும் நின்ன பிற நல்ல செய்திகளையும் கேட்பதின் மூலமாக அதிலிருந்து படிப்பினை பெற்று எங்கள் வாழ்க்கையிலே தக்குவாவோடும் கட்டுக்கோப்பாகவும் வாழ்வதற்கு உண்டான தௌஃபீக்கு எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா நிலைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் சிறப்பானதாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه
وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.